ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யமனான் டியூட்டி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் நன் அந்த ஆறான கேம் பிளே தான் guys இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆறான கேம் பிளே அப்புறம் ஃபன்னியான கேம் பிளே எல்லாம் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்குங்க guys. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க guys. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என் ஃப்ரெண்டா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதான் நான் பார்க்கறதுக்கோசரம் இப்போ போயிட்டு இருக்கேன். டிரைவர் சீக்கிரம் வண்டியை ஓட்டுக்கோ, நான் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். அதுக்கு எதனா ஒரு பாட்டு பாடிட்டு போவோம். நண்பா என்ன மறந்துட்டியா, தோலா என்ன மறந்துட்டியா. ஓகே, வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க, நித்துங்க காரா, சீக்கிரம் நான் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். நண்பா எங்கடா இருக்க? நான் வந்துட்டேன்டா. நண்பா நண்பா நண்பா. ஷட்டர் மெதுவா ஓப்பன் ஆகுது. ஐயோ பேய், டேய் நித்ரா டிரைவர், பயமா இருக்கு. ஐயோ காப்பாத்துங்க. ஐயா இந்த வாங்கிக்கட்டா, எப்படியா ஒரு பையன் கிடைச்சான். இன்னைக்கு எவ்வளவு வச்சுதான் இன்னைக்கு மந்திரம் போடணும். டே 1. ஐயோ கையெல்லாம் வேற வலிக்குது. இதை வேற எழுத சொல்லிட்டு போயிட்டான் அந்த கேள்வி வேற. சரி அப்புறம் வந்து எழுதிப்போம், இப்போ எழுதந்தே போதும். ஓகேங்க, இப்போ தப்பிக்கிறது பார்ப்போம். அந்த கேள்வி வேற எங்கே போய் தூங்கிட்டு இருக்காளாட்டுக்குது. யார் இது? அவங்க அம்மாவா அவங்க அப்பாவா யாருன்னு தெரியல. அந்த கேள்வி மாதிரியே இருக்காங்க. இதுனாது ஏதோ மந்திர புக்காட்டுக்குங்க. என்ன ஏதோ மந்திரம் எழுதிருக்கு. யூபா பாபா பாபி சார். ஓகே, அந்த மந்திரத்தை போட்ட வேண்டியது தான். ஓகேங்க, அப்படியே நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போவோம். அங்கே பார்த்தீங்களா ரத்தம் எப்படி இருக்குன்ட்டு? யாரோ கேள்வி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க. பாவம், நமக்கு முன்ன நம்மள மாதிரி யாரோ ஒருத்தன் வந்துப்பா, அவனை தாங்க போட்டு தோயின்னு தோசிக்கிற கேள்வி. நாமளாவது இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போயிருந்துங்க. இந்த இடத்துக்கு வந்தவங்க எவனுமே பொழைக்கலையா, எல்லாம் இந்த கேள்வி அடிச்சு ஒழிச்சு போட்டு இருக்கான். இந்த நியூஸை கேட்டவன்னு எனக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அதனால தாங்க நான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே தான் எதனா பொருள் இருக்கான். இங்கே பார்ப்போம் என்ன இருக்கு. ஏங்க இது இருக்குங்க, ஏதோ கேபிள் இருக்கு. ஓகே, இது நம்மளுக்கு தேவைப்படுங்க, எடுத்து வச்சுப்போம். இதில் என்ன இருக்கு? இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் எல்லாம் வெத்துட்றாடா. ஓகே, ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைச்சிருச்சு. இதே போதும். கிளி வருவாளா? இருங்க, இங்கே தான் கிளி மந்திர படிப்பா. இங்கே இல்லைன்னா அப்போ கிளி வேற எங்கே போயிருப்பா? ஒரு வேளை நம்மளை தேடி வந்துட்டு இருப்பாளோ? ஓகேங்க, எப்படி எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி விட்டோம். இப்போ வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்ட்டு பார்ப்போம். நமக்கு இன்னும் ஒரு க்ரௌ பார் ஒன்று தேவைப்படுதுங்க. அது இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு பார்த்துன்னு இருக்கேன். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க ரத்தம் எவ்வளோ இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்களா எப்படி அடிச்சு வச்சிருக்குன்னு? ஏக்கா கிளி பார்த்துட்டா. ஐயோ எங்கே ஒளிருதுன்னு வர தெரியல. எக்கடா ஒளிருதா? ஐயோ அடே, இன்னைக்கு நான் உன்னை ஜூஸா போட்டு குடிக்கலையே. என் பேர் இன்னைக்கு மங்காமா இல்லடா. வரண்டா. ஏக்கா என்னை விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. அடி போடி கேள்விய என்னவே அடிக்கிறதுக்கு வரியா? நான்லாம் எத்தனை இடத்துல தப்பிச்சிருக்கான், என்னாலாம் தொட முடியாது. கேள்வியா, நான் இங்கே வந்துட்டேன், நீ தேடி நிறு. ஓகே, நம்ம போயிட்டு வேற பொருளை கண்டுபிடிப்போம். மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போறோம்னு சொல்லாதே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம இன்னைக்கு வந்து வேன் எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போறோம். ஓகே வாங்க, நம்ம போயிட்டு இப்போ க்ரௌபரை தேடுவோம். இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைங்க. சரி அந்த பக்கம் போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. ஐயோ இவ வேற வராலையா? எங்க போய் ஒளிது தெரியல. இருங்க, இந்த எக்ஸிட் டோரை அமுக்கிட்டு போயிடுவோம். டக்குன்னு ஓடி போயிட்டேன்னா ஒளிஞ்சுப்போம். எங்க ஒளிது வேற தெரியலுங்க. இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதுல ஒண்ணுமே இல்லைங்க. இங்க பாத்தீங்களா போட்டு குக்கி வச்சிருக்கா கேள்வி. இங்கதான் மந்திர படிப்பா. கம்மிங் கிளிங் கலிங் குளிங் கலிங்னு ஏதோ ஒரு மந்திர படிப்பா. நமக்கு என்ன மதம் தெரியலைங்க. ஓகே, வேற என்ன தேடுவோம். என்ன கிடைக்குதான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது. க்ரௌபாருக்கு தாங்க நான் முன்னந்து போராடிட்டு இருக்கேன். ஆனா க்ரௌபாரே கிடைக்க மாட்டேதுங்க. இந்த பக்கம் எங்கேயுமே கிடைக்கல. அப்படின்னா அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இந்த பக்கம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு. என்ன இது கிரவுண்டா? ஓகே, அப்போ இங்க என்ன இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் எங்கன்னா இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓப்பன் பண்றா டோரை. இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்க, இங்க ஒரு டோர் இருக்கு, அங்க போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. எங்க ஒண்ணுமே காணமே. இது என்ன அது? என்னடா ஊஞ்சல்லாம் இருக்குட்டு. எங்க இங்க இருக்குங்க. எப்படியே கண்டுபிடிச்ச க்ரௌபாரா. இப்போ எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டியது தாங்க. இங்கதான் எங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்கும். இங்க இருக்குங்க, ஸ்ட்ரைட்டா இருக்கிற பாத்ரூம் தாங்க. அவ்வளவுதாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பழகிய 2 ஆணி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடுறதான். அவ்வளவுதாங்க. 1 2. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு கீ தேவைப்படுதுங்க, அது மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். கிளி வர்ற மாதிரியே இருக்கே. ஐயோ கை காலாம் நடக்குது. ஒரு வேலை இப்படிக்காதான் வந்துட்டு இருப்பாளோ என்னவோ தெரியல, பயமா இருக்கே. நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம், லொப்புன்னு தலக்கா மேலே அடிச்சிட்டு போறோம். வணங்க, இந்த வழி டேஞ்சரு, நம்ம இந்த வழியில் போவோம். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிற மாதிரி தோணுது. ஓகே, இதுலேயே போயிடலாம். இங்கே ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அதில் அப்படியே தூந்துருவோம். போடா எங்கடா இருக்கு? இது எங்கே இருக்குங்க டோர். ஓகே, தூந்துட வேண்டியதுதான். இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு தேடுவோம். இங்கே எப்படிதான் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. சரி ஓகே, இது லைப்ரரியா? ஓகே, இங்கே தாங்க இருக்கு கிளாஸ் ரூமு. அப்போ இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு பார்ப்போம். அந்த கீ இங்கே இருக்கிற மாதிரி தெரியல, எங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. இருங்க, வெளியே எங்கேயாவது இருக்கான்ட்டு போய் பார்ப்போம்.
எங்கேயாவது இருந்தா நல்லா இருக்கா? ஐயோ இவளா ஏங்க இவ கத்துறத பார்த்தா பயமா இருக்கியா? ஓடுறா நிக்காதரா. எப்பா கொஞ்ச நேரம் தான் அவளை போட்டு பின்னி எடுத்துட்டு இருந்துப்பா, எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். வராளா? எங்க வரா. எப்பா பயந்தே போயிட்டுங்க கொஞ்ச நேரத்துல. எப்பா இனிமே இந்த வழியிலே வரக்கூடாதா சாமிய, இனிமே அப்படிக்கே ஓடிடுவோம். ஒரே ஒரு சாவி அடக்கிறதாண்டி அந்த கேள்வியை அதுக்கேண்டி இப்படி பயன்படுத்துற பேடு கத்துறாங்க. எப்பா இருங்க மேலேயே போய் தேடுவோம் எங்காவது இருக்கான்ட்டு. இதுல போனா பயமா இருக்கேன், எங்க போனாலும் பயமா தாங்க இருக்கு. சரி ஏதோ ஒரு தேடி கண்டுபிடிச்சாதான் நம்மளால தப்பிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிதான் ஆகணும். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம், என்னானாலும் சரிங்க. இங்கேயும் இல்லையா, அப்ப வேற எங்க தானே இருக்கு அந்த கீடு? குறுக்கில் வந்துட போற கேள்வி வேற, எந்த பக்கம் போறதுன்னு வேற தெரியலையா. இவ வேற பேன் கத்துறாங்க. சரி வாங்க மேலேயே போயிருவோம், வேற வழி இல்லை. மேலதான் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். கீழே எல்லா இடத்துலயும் செக் பண்ணிட்டேன், மேலேயும் ஒரு முறை செக் பண்ணிடுவோம் என்ன இருப்பது. ஏங்க இங்க பாத்தீங்களா, இங்க வந்து நின்று இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல. எப்படியும் உள்ள போயிட்டா, இங்க இருக்கான்னு நான் போய் ஒரு முறை செக் பண்ணி பார்ப்போம். ஏங்க இங்க இருக்குங்க. அடா தெரிக்கா ஓகேக்கா, எப்படியும் எல்லோக்கு கிடைச்சிருச்சு. இதை எடுத்துட்ட தப்பிக்க வேண்டியதுதான். கேள்வியா ஐயோ திறந்துட்டு வரா இல்லையா, இவங்கிட்ட பேச்சே கொடுக்கூடாரா சாமியை. நம்ம கம்முன்னு வாயை பொத்திட்டு போயிட்டு கம்முன்னு போனோம். இப்போ எங்க போகணும்னு தெரியல. நேராக பாத்ரூமுக்கு ஓடணுங்க குடுன்னு. ஏங்க நம்ம தப்பிக்க போற வேன் வந்துருச்சுங்க, சத்தம் கேக்குது. ஓகே இப்போ போனா கரெக்டா இருக்கும். ஐயோ கேள்வி வேற பார்த்துட்டாலு ஓடி ஒளிய வேண்டியதாட்டா. டோரா சாத்துறா. ஐயோ நான் வேற என்ன வெளியே விட்டு சாத்துட்டேன். ஓகே சாத்துறா. இப்போ போய் தப்பிக்க வேண்டியதாங்க. கிளி வராளுக்கிட்ட ஓடி போயிடணும். ஓடுறா கிளிவிக்கிட்ட மாட்டிடவே கூடாதுங்க. வேன் வேறு வந்துட்டு இருக்கு. இப்போ போனால் கரெக்டாக அப்படியே பெயிண்ட் எடுத்து ஊற்றிட்டு நம்ம போய் டப்புன்னு டப்பாவில் உக்காந்து பறந்தே போயிடலாம். இங்கே தாங்க இருக்கு ட்ரைனேஜ். ஓகேங்க இங்கே தாங்க இருக்கு. இறங்கடா கீழே. ஐயோ ஃபாஸ்ட்டாக போடுமே, டக்குன்னு அந்த கிளி வேறு வண்டி எடுத்துன்னு போயிருப்போறான். போடா சர்ன்னு போடா. ஓகே வந்துட்டோம். இது புதுசா இருக்கு, ஏதோ சாவி மாதிரி இருக்கு. என்னவோ ஏதோ ஊக்குடு இருக்கு. நாம போவோம். நாம தப்பிக்கிறது வந்து வேன் எஸ்கேப் தானே, அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே என்னங்க அப்புறம் பாவிக்கல, வேன் வந்த மாதிரி தானே இருந்துச்சு. வேன் போன சவுண்டை வச்சுதான் நான் வந்துருச்சுன்னு நினைச்சிருந்தேனா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பண்றதுன்னு வேற தெரியல. சே இவ்வளவு நேரம் யாரா வெயிட் பண்றதுட்டு. இதோ ஒரு கீ இருக்கு, இது அங்க மேல தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே இங்கதான் துணி எடுத்துட்டு போவா அந்த கேள்வி. எவ்வளோ நேரம் ஆகும்னு வேறு தெரியல வர்றதுக்கு. சரி வேன் வர வரை வெயிட் பண்ணுவோம், வேற என்ன பண்றது. எங்கண்ணா அது ஏதோ ஒரு டோர் இருக்குங்க, ஆனால் என்ன லாக்கில் இருக்கு. அவ்வளோ நேரம் என்ன பண்றது, ரொம்ப நேரம் ஆகுமே. சே இவ வேற வந்து எங்கன்னா அடிச்சிட்டு போறான். கொஞ்சம் உஷாராக பார்த்துட்டு இருக்கணும். வேனும் வராது, ரொம்ப நேரம் ஆகும். கம்முன்னு ஆமாம்ல ஃபோன் பண்ண முடியல. ஐயோ சே நான் இதை யோசிக்கலையே. அப்போ ஓகேங்க நெக்ஸ்ட் அந்த வேலையை தாங்க பண்றது. அதுக்கு நம்ம போயிட்டு ஃபோன் நம்பர் எடுத்துடணும். சரிங்க ஒரு முறை ரிஸ்க் எடுத்துட வேண்டியதுதான். ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போய் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கிழிவு இருப்பாளா? ஐயோ பைபா வேற இருக்கே. டப்புன்னு டோரை திறக்க நேரத்தில் வந்து அடிச்சிட்டு போறான். இருங்க பரவாயில்ல போய் திறப்போம். டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உள்ள போனோம். ஐயோ பயமா இருக்கே, உள்ள போனாவே ரொம்ப பயமா இருக்கே. ஐயோ மாட்டடா, இன்னைக்கு நான் ஒரு ரத்தத்தை குட்டிக்காம விட மாட்டேன். எங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்ம தலைக்காவை அப்படியே ரெண்டா பொழந்துட்டு இருந்துப்பா, தேங்காய் வாட்டிக்கிற மாதிரி. எப்படியே ஓடி வந்துட்டோம். இருங்க இவளை எடுத்துட்டு போயிட்டு உள்ள விட்டு வந்துடுவோம் இந்த கேள்வியை. ஏன்னா இவ தொல்லை தாங்க முடியலைங்க. ஏய் கேள்வியே சீக்கிரம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வா, உனக்கு ஒரு அதிசயம் காமிக்கிறான். சீக்கிரம் வா. இந்த கேள்வியை எப்படியாவது கூட்டிட்டு போய் சீக்கிரம் உள்ள விட்டு வந்துடணும். அதுக்குள்ள வேன் வந்தா நல்லா இருக்கும். அப்படி வரலடா ஃபோன் நம்பரை தாங்க தேடி ஆகணும். அந்த ஃபோன் நம்பரை வேற எங்க போய் தேடுன்னு வேற தெரியல. போய் ட்ரை பண்ணுவோம் ஒரு முறை. கேள்வி மட்டும் வராதான் நல்லா இருக்கும். அவன் வேற பேன்னு பயமுறுத்திடுறாங்க. அதே இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. வந்துட்டு இருப்பாளோ ஒருவேளை உள்ளா. ஐயோ பயமா இருக்கே. இருங்க அந்த பாத்ரூம் டோர்ல எங்காவது இருக்கான்ட்டு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இந்த டோர்லேயும் ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் என்ன இருக்காது. சரி போய் பார்ப்போம். கேள்வி வேறு வர்ற மாதிரியே இருக்கே, எங்கே இருக்கான்னு தெரியல. பாட்டிமா உங்களுக்கு 5 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்றேன், இந்த பையனை விட்டுருக்கோ. ஐயோ எங்கே இருக்காரு வர தெரியல. ஐயோ பின்னாடிதான் வந்திருக்காளா கிழிவி. பாத்தீங்களா அவ்வளோ பேரு கோடாலி அசால்ட்டா தூக்கின்னு வர கிழிவி. எப்போ கிழிவி சரியான ஆர்ம்ஸ் பாடின்னு நினைக்கிறேங்க. அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன, நாம ஃபர்ஸ்ட் போய் போன் நம்பரை தேடுவோம். எங்க இருக்குன்னு வேற தெரியல போன் நம்பரு. இருங்க இங்கதான் ஃபோன் பண்ணோம். அப்ப இங்கதான் எங்காவது இருக்கான்ட்டு செக் பண்ணுவோம். ஏதாவது ட்ரா மாதிரி இருந்தால் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லையாடா டே, எங்கடா நான் போய் தேடுறது ஃபோன் நம்பரை. ஐயோ அதுக்குள்ளே ஐயோ பார்த்துட்டாலே இவ வேற வராளே. இவ கத்துற சவுண்ட்லேயே பேண்ட்லேயே உச்சா போயிருந்தாட்ட இருக்கே. அப்படி கத்துறாங்க வேணு. எப்போ அங்கே பாரு கோடாலியா பார்த்தா இன்னும் பயமா இருக்குங்க.
ஓடுறான் இவக்கிட்ட மாட்டிருவே கூடாது. ஏக்கா விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. ஏக்கா என்ன விட்டுருக்கா. ஏக்கா வண்டி வர்ற சவுண்டு கேட்டுருச்சுக்கா. அவ்வளோதாக்கா ஜாலி தான் ஜிம்காண்ணா. ஓகே எப்படியோ தப்பிக்க போறான். கிளவியா பிடிச்சா அதாவது பிடிச்சு பாருடியா. என்ன கிளவியோட குரல் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒருவேளை கிளவி ரொம்ப கோவத்துல போயிட்டாலும் ஐயோ இதுக்கு மேல இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட நிக்கவே கூடாதுங்க. ஓடியோ போயிட்டோம். ஓடுறா கிளவிக்கிட்ட மாட்டிடவே கூடாதுங்க. கிளவி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. இதுக்கு மேல இங்க நிக்கவே கூடாதுங்க. டக்குன்னு இடத்தா காலி பண்ணலாம். அண்ணா ஏறவே முடியல. ஏறா அப்பாடி எப்படி ஏறிட்டுங்க. வேன் இருக்கா? அப்பா இருக்குக்கா. நல்லதா போச்சு. இவன் வேற தூங்கணுமே. இவன் என்னைக்கு தூங்குறது, நான் எப்போ வண்டியில ஏறுறதுன்னு வேற தெரியல. தூங்குறாளா? தூங்குற மாதிரி இருக்கே. அப்பாடி எப்படி தூங்கிட்டாங்க. தூங்கு நல்லா தூங்க. அவ்வளோதான் பெயிண்ட் ஆயிடுறா. ஐயோ டோரா வேற சாத்திட்டா. ஓகே பெயிண்ட்டை எடுத்துட்டேன். இப்போ போயிட்டு அது மேலே ஊற்றுனுங்க. இது மேலே ஊத்துறா. ஓகே ஊத்துறா. இப்போ துணி மேலே ஓகே ஊற்றி விட்டோம். இப்போ வந்து பாப்பா அப்புறம் திரும்ப துணியெல்லாம் மாற்றுவா. அது வரையும் நம்ம கூட வெயிட் பண்ணலாம். தூங்கிட்டு தான் இருக்காளாட்டுக்குது. தூங்கட்டும் நல்லா கொட்டு தூங்கட்டும். எழுந்து வந்துட்டாங்க. இப்போ போய் அவள் வேலையை பார்க்குறா. துணியெல்லாம் எடுத்து வைக்கிட்டான். ஒரு ஆளுக்கு எத்தனை துணி எடுத்து வைக்கிறா அப்பா. அப்ப ஒரு செகண்ட்க்கு ஒரு துணி போடுவாங்களோ என்ன தெரியலையே. இன்னும் எடுத்துதான் வச்சுன்னு இருக்காங்களாட்டுக்குது. இது வேற ரொம்ப லேட் ஆகிறாட்டம் இருக்கு. எப்ப துணியை எடுத்து வைக்கிறது, நான் எப்ப வண்டியில ஏறுறது, எப்ப நான் வீட்டுக்கு போறது. ஐயோ ரொம்ப இதா இருக்கே. தூக்கமா வர வருது. கவனம் கீழே படுன்னு தூங்கிடலாமா? வானாங்க. அப்புறம் வண்டியை நம்ம மேல ஏத்திட்டு போயிருப்போறான். இருங்க போய் தூங்கிட்டான்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க தூங்கிட்டான். அவ்வளவுதான் வண்டியில ஏறிட வேண்டிதான். ஏறா வண்டியில. அப்போ அடி வெற்றிகரமா நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து அவன் வந்து வண்டி எடுத்துட்டு வா. இப்ப பெல் அடிக்கும்னு நினைக்கிறான். பெல் அடிச்சா அவ எழுந்து வருவான்னு நினைக்கிறான். சீக்கிரம் அடிக்கடா டே பெல் அடா. என்ன இவ்வளவு நேரம் ஆகும் பெல் அடிக்கல? பெல் அடிக்குதுங்க. அப்பா இப்பதான் எழுந்து வருவா. வாங்க சீக்கிரம் வண்டி எடுங்க மேடம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா டோரை சாத்திட்டாங்க. இப்ப போயிட்டு வண்டி எடுப்பாங்க. அவ்வளவுதான் நான் வீட்டுக்கு போறான். எப்படியோங்க இந்த பேய் பங்களா விட்டு இப்ப தப்பிக்க போறான். அவ்வளவுதான் வேன் எஸ்கேப்பும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காய்ஸ். ஓகே வீடியோ பார்த்துன்னு இருந்தவங்க எல்லாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல்ல கொஞ்சம் ஆள்ல மட்டும் போட்டுக்கோங்க கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பாக்குறீங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க கைஸ். ஓகே மறுபடியும் வேற லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஏமான். டாட்டா பாய் மக்களே.